வணக்கம் பிளாக் டவுன் புள்ளைங்களா. இன்னைக்கு நம்ம கராஜுக்கு வந்திருக்க பைக் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்ரைம் ராக்கெட் ஸ்டார்ம் ஆர். ட்ரைம்போட மோஸ்ட் பவர்ஃபுல்லான வண்டினே சொல்லலாம். அதோட கம்ப்ளீட் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியை பார்த்த உடனே உங்க கண்ணு ஃபர்ஸ்ட் போற இடம்னா இன்ஜின்ல இருக்க அந்த இன்லைன் பைப்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா யூசுவலா எல்லா சூப்பர் பைக்லயும் அந்த இன்லைன் பைப்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வரும், அதாவது ரேடியேட்டர் கீழ இருந்து வரும். பட் இந்த வண்டியில உங்களுக்கு சைடுல இருந்தே வெளியில வருது. சோ அது ஒரு நல்ல டிசைன்னே சொல்லலாம். அண்ட் நீங்க மசில் கார்ஸ் கேள்விப்பட்டீங்க, பட் மசில் பைக்னு சொன்னா நான் வந்து இந்த ட்ரைம் ராக்கெட்டை தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரக்கடான லுக்கை வந்து கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு நல்லா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபுல் பிளாக் அவுட் தீம்ல தான் இந்த வண்டியை வந்து டிசைனிங் பண்ணிருக்காங்க. இந்த ராக்கெட் சீரிஸ்ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ராக்கெட் 3 ஸ்டார்ம் ஆர், இன்னொன்னு ராக்கெட் 3 ஸ்டார்ம் ஜிடி. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டே டிஃபரன்ஸ் மட்டும் தான். சோ உங்களுக்கு ராக்கெட் 3 ஸ்டார்ம் ஜிடில வந்து பில்லியன் ரைடருக்கு பேக் சப்போர்ட் இருக்கும் அண்ட் ஃப்ரண்ட் ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் ரைடருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கும், கொஞ்சம் லாங்கா இருக்கும். அதே மாதிரி விண்ட்ஷீல்டும் கொஞ்சம் வைடரா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வேரியன்ட்ல ஸ்டார்ம் ஆர் வந்து ஒரு ரோட்ஸ்டர் டிசைனிங்ல பண்ணிருக்கனால இது ரெண்டு வந்து மிஸ்ஸிங் ஆகுது. அதே இது ராக்கெட் 3 ஸ்டார்ம் ஜிடில வந்து உங்களுக்கு ரோட்ஸ்டர் மட்டும் இல்லாம ஒரு டூரிங்காக கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுக்காக இந்த ரெண்டு எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஃபுல் எல்இடி லைட் செட்டப் வந்துரும் அண்ட் அந்த ஒரு டியூவல் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு செப்பரேட்டா எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டன்னிங் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது சிங்கிள் ஸ்விங் ஆர்ம் தான் வரும். சோ நீங்க இந்த டிசைனை வந்து டுக்காட்டில பார்த்திருப்பீங்க, பட் இங்க ட்ரைம்ல கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல டிசைனிங்னே சொல்லலாம். வண்டிக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரோட்ஸ்டர் லுக், பைக் இன்ஜினா கார் இன்ஜினா கூட கண்டுபிடிக்காத மாதிரியான டிசைனிங் வந்து இன்ஜின்ல கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அந்த இன்லைன் பைப்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வராம சைடுல வந்திருக்கிறதுனால ரைடர் மேல படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் ஹீட் வந்து உங்க மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லும்போது உங்களுக்கு வண்டியோட கீழே வந்து இன்ஜின் கார்டு பெருசா கொடுக்கவே இல்லை. சோ கொஞ்சம் ஓபன் அப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களுக்கு வண்டியில என்னதான் லிக்விட் கூல் சிஸ்டம் இருந்தாலும் உங்களுக்கு சைடுல வந்து ஃபின்ஸ் வச்சிருக்காங்க. சோ தட் இன்னும் கொஞ்சம் ஹீட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுக்காக. சோ ஓவராலா நல்ல லுக், நல்ல டிசைன், நல்ல குவாலிட்டியோட இந்த வண்டியை பில்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஸ்பெசிபிகேஷன் பார்க்கும்போது லிக்விட் கூல்டு 12 வால்வ் டிஓஹெச்சி இன்லைன் 3 சிலிண்டர் இன்ஜின் 2458 சிசி, 7000 ஆர்பிஎம்ல 180 பிஹெச்பியும் 4000 ஆர்பிஎம்ல 225 என்எம் ஆஃப் டார்க்கும் கொடுக்குது. இந்த செக்மெண்ட்லயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான பைக்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஃபுல் அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க ஒரு லைட்டர் பாடிக்காக. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து 150/80 R17 கொடுத்திருக்காங்க அண்ட் ரியர் டயர் வந்து 240/50 R16 கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரை விட பேக் டயரோட இன்ச்சஸ் வந்து 1 இன்ச் கம்மியாகுது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஷோவா 47mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரியர்ல வந்து அட்ஜஸ்டபிள் ஷோவா பிக்கி பேக் ரிசர்வாயர் RSU வித் ரிமோட் ஹைட்ராலிக் ப்ரீலோட் அட்ஜஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பிரேக்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல வந்து பிரிம்போ, பேக்லயும் உங்களுக்கு பிரிம்போவோட பிரேக்ஸ் வந்து வந்துருச்சு. சோ ஒரு பெரிய டிஸ்கா 320mm டிஸ்க் ஃப்ரண்ட்லயும் 300mm டிஸ்க் பேக்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆல் செட் மல்டி ஃபங்க்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் கலர் TFT ஸ்கிரீன் வந்து வந்துருச்சு. வண்டியோட டைமென்ஷன் பார்க்கும்போது ஹைட் வந்து உங்களுக்கு 1125mm வரும். சீட் ஹைட் வந்து 773mm வரும். அண்ட் வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 1677mm வரும். டேங்க் கெபாசிட்டி 18 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. வண்டியோட வெயிட் 317 kg கொடுத்திருக்காங்க. அண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 16,000 கிலோமீட்டர் இல்ல 12 months எது ஃபர்ஸ்ட்ல வருதோ அதுல நீங்க சர்வீஸ் வந்து பண்ணிரணும். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான வண்டி, வெயிட் ரிடக்ட் பண்ணி இன்னும் நல்லா பவர் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ண 10 ஸ்போக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஹைலைட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரிமோட் ஹைட்ராலிக் ப்ரீலோட் ரியர் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ரிமோட்லயே உங்களோட ரியர் சஸ்பென்ஷனோட அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நீங்க ரிமோட்லயே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிரைசிங்னு பார்க்கும்போது ரெண்டு வண்டிக்கும் 60,000 டிஃபரன்ஸ் வருது. சோ உங்களுக்கு வந்து ட்ரைம் ராக்கெட் 3 ஸ்டார்ம் ஆர் வாங்குனீங்கன்னா 21,99,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வரும். இதே ராக்கெட் 3 ஸ்டார்ம் ஜிடி வாங்குனீங்கன்னா 22,59,000 கிட்ட வரும். அண்ட் ட்ரைம் பே அவங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆக்சசரிஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆக்சசரிஸ் நீங்க ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ கஸ்டமைஸ் பண்ணி நீங்க உங்க வண்டியை வாங்கிக்கலாம். அண்ட் மொத்தம் உங்களுக்கு 3 கலர் வருது.
ரெட் வித் பிளாக் அண்ட் ஒரு ஃபுல் பிளாக் கலர், ப்ளூ வித் பிளாக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலா ஃபுல் பிளாக் கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோட சஜஷன், நீங்க வந்து ஒரு டூரிங் போற பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ராக்கெட் 3 ஸ்டார்ம் GT வாங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்ல நீங்க வந்து ஒரு ரோட்ஸ்டர் பர்சன்னா நீங்க ராக்கெட் 3 ஸ்டார்ம் R வாங்கலாம். இந்த நியூ ட்ரைம் ராக்கெட் 3 ஸ்டார்ம் R அண்ட் GT பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க.